அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை அவருடைய ஜனங்களாகிய நமக்குள்ளே அவருடைய வார்த்தையை முன்னிட்டு அனுப்ப இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 25 வரையுள்ள வசனங்களையும் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிறார் தேவனுடைய பெட்டியை பாலை யூதேயாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். ரைட். அல்லேலூயா. ஒரு சம்பவம் இங்கே நம்ம வாசிக்கிறோம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்ப தேவன் அவனுக்கு அந்த வெற்றியின் ரகசியத்தை எப்படி இதில் மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்லுகிறார். அவன் அப்படியே செய்கிறான். அதை தொடர்ந்து, ஏன்னா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி போகுதுன்னா, பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கனெக்ஷன் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய வெற்றி. அதற்கு பிறகு தேவனுடைய பெட்டி, அந்த காலத்திலே அது மகிமைக்கு அடையாளமாக இருந்தது. ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றியையும் தேவனுடைய பிரசன்னம் அல்லது மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை இணைத்து வேதம் இங்கே பேசுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, வெற்றியின் வாசனை, the fragrance of victory. புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதி, அதையும் வாசிச்சுட்டு இந்த செய்திக்குள்ள போகலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் விளைவா ஒரு வெற்றி, ஒரு வாசனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றியோடு வாசனையோடு வீடு திரும்புவீர்கள். அல்லேலூயா. ஆமென். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம். அதில் 7 விதமான சபைகளை குறித்து தேவன் பேசுகிறார். அந்த 7 விதமான சபைகளிலும் ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் ஏன் நான் தோக்குறேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இன்னும் கிறிஸ்துவை நீங்கள் சரியாக என்ன செய்யவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவை முழுமையாய் சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பழைய ஏற்பாட்டு சுதந்திரம் ஒரு இடம், எல்லாம் தாண்டி அங்கே போய் கடலை தாண்டி ஆறை தாண்டி போய் சேர்ந்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சுதந்திர வீதம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். எவ்வளவாய் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள், செல்வாக்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்து எவ்வளவா உங்களுக்குள்ள இருக்கிறாரோ அவ்வளவுதான் ராஜ்யத்தில் உங்களுக்கு செல்வாக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வருவதும் வெளிப்படுத்துவதும். அல்லேலூயா. அபிஷேகம் அதற்காகவே அருளப்படுகிறது. அது அவருடைய ஆற்றல், தேவனுடைய ஆற்றலை, அபிஷேகம் என்னும் அந்த ஆற்றலை நமக்குள்ளே வைக்கிறார். எதுக்காக தெரியுமா? அவர் எப்படி எல்லாத்தின் மேலும் வெற்றி பெற்றிருக்கிறாரோ அதுபோல நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சில வெற்றி அது அவ்வளவுதான், வெற்றி தான் அது. இப்படிதானே? ஒரு 7வது படிக்கிற பையன் காப்பரிச்சன்னு ஒன்று எழுதுவான். அதோட அந்த 7வது அவனை விட்டுருமா? விடவே விடாது. திரும்ப போய் என்ன பண்ணுவான்? அறப்பரிச்சைன்னு எழுதுவான். இடையில நிறைய அறகுறை பரீட்சையும் எழுதுவான் இல்லையா? எல்லாம் எழுதிட்டு கடைசியில் முழு பரீட்சைன்னு ஒன்று வரும். அந்த முழு பரீட்சை எழுதிட்டான்னா, அதில் ஜெயித்துட்டான்னா, அந்த 7வது இனிமேல் திரும்ப கூட அவன் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ அப்படி சில காரியத்தை என்ன பண்ண போற? ஜெயித்து கடந்து போக போற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1வது 2வது படிக்கும் பொழுது 2 2 4 சொல்லித்தரதுக்கு 7 தடவை சொல்லித்தர வேண்டியதா இருந்துச்சு. இப்பயும் அப்படித்தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, சில போராட்டங்கள், சில ஜெயங்கள், நீங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு நிரந்தரமான வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பது என்ன தெரியுமா? நிரந்தரமான வெற்றி. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு அறப்பரிச்சையை பாஸ் பண்ணலங்க, இயேசு முழு பரிச்சையை முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவருக்கு எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா. அந்த வெற்றியை தான் நமக்கு ஆவியானவர் மூலமா அபிஷேகத்தின் ஊடாக தர விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வெற்றிக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சரியான இடமும் தேவை. அப்படிதானே? ஏத்தாம் என்னும் கண்மலை சந்தில் இருக்கிற அந்த சிம்சோன் 1000 பேரை கொல்ல வேண்டும் என்றால் அவன் முதல்ல அங்கிருந்து என்ன பண்ணணும்? ஒரு இடமாற்றம். அங்கே இருந்து அவன் லேஹி என்னும் இடம் வரைக்கும் வர வேண்டும். வந்தவொடனே வெற்றி கிடைச்சிருமா? ஆவியானவர் தான் வெற்றியை கொடுக்க முடியும். ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கின உடனே அவனுடைய கட்டுக்கள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல ஆகிவிட்டது. அப்படியே வெற்றி கிடைச்சிருமா? அப்பவும் கிடைக்காது. அவனுக்கு ஒன்றை காட்டுவார். இங்க என்ன எடுக்கணும்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய பலவான் தான். பல்லவனுக்கு புல்ல தூக்கினா தோத்துருவாப்பா நீ. இங்க நீ என்னதான் தூக்கணும்? இங்க பச்சையான தாடை எலும்பை தான் தூக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம யுத்தத்தில் நம்ம தோக்குறதுக்கு ரீசன் ஒன்று, யூ ஆர் இன் ராங் பிளேஸ். இன்னொன்று என்ன தெரியுமா? யூ டோன்ட் ஹாவ் த ரைட் டூல். சரியானது என்ன பண்ணல, எடுக்கல. அல்லேலூயா. சில இடத்துல வல்லமையினால தான் வெற்றி, சில இடத்துல பொறுமையினால தான் வெற்றி. அப்படித்தானே? அங்கே போய் என்னதான் பண்ணணும்? அங்கே போய் பொறுமையாக. அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய ஓனரா இருக்கலாம், பெரிய கம்பெனியோட ஓனர், உங்க பேர்ல 15-20 கம்பெனி இருக்கு. நீங்க அங்க வந்து என்ன காட்டலாம்? உங்க பவரை காட்டலாம், அதிகாரத்தை காட்டலாம். வீட்டில் பொறுமையா தான் இருந்து என்ன செய்யணும்? சரி, பொறுமை. ஆமா பாஸ், நீங்க சொன்னது கரெக்ட். இங்க வந்து பவரை காமிச்சா என்ன ஆகி போயிடும்? இங்க பவரையும் காட்ட முடியாது, அங்க போய் பொறுமையும் காட்ட முடியாது. அப்படித்தானே? அங்க போய் பொறுமையை காட்டினீங்கன்னா 1 மாசம் செய்ய வேண்டிய வேலையை 1.5 வருஷத்தை செஞ்சு முடிப்பாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப சில இடத்துல வல்லமை, சில இடத்துல பொறுமை, சில இடத்துல நேசத்தினாலே அன்பினால் நீங்க ஜெயித்துடலாம். Sometimes God brings you to the right place, but you are not using the right tool. சரியானதை எடுத்து பயன்படுத்த முடியாது, தெரியாதனால என்ன பண்ணிடுறோம்? அங்கேயே போய் பாய் கத்திட்டு இருக்கிறோம். அங்கே என்ன தான் எடுக்கணும்? இங்கே என்ன தான் எடுக்கணும்? அன்பை தான் எடுக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் சொல்ற மாதிரி, பாஸ்டர் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிலாம் உதவாது பாஸ்டர்.
அன்பு செலுத்தி பாருங்க. இயேசுவே என்ன பண்ணாரு? இயேசு மட்டும் அடிக்க நினைச்சுன்னா சாட்டையோட என்ன பண்ணிக்கலாம்? எருசலேம் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து சந்தை கிந்த இருக்கிற இடத்துல பூரா என்ன பண்ணிக்கலாம்? அடிச்சு பின்னிருக்கலாம் இல்லையா? அப்படி செய்யல. அவர் என்ன பண்ணாரு? அன்பு. He wanted to reach everyone with his pure love. Praise the Lord. Amen. சில இடத்துல ஜெபத்தினால தான் ஜெயிக்க முடியும். அங்க போய் மாம்சத்தின்படி ஒண்ணுமே செய்யவும் கூடாது, ஒன்றும் சொல்லவும் கூடாது. என்ன பண்ணிடும்? சாம முழங்கால் படி போட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நான் ஏன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன்னா, எனக்கு தெரியுது நிறைய பேர் ஜெயிக்க போறீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை நிரந்தரமாக சில காரியங்களை மேற்கொள்ள வைக்க போகிறது. உங்க வாழ்க்கையில தற்காலிகமான ஜெயங்கள் இனிமே இல்லை. சில பேட்டர்ன் சில பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, விழுந்து 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 எந்திரிச்சு அழுது விழுந்து அழுது விழுந்து அந்த தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு தெரியுமா? உடைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாமளும் முழு பரீட்சை எழுதுறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம எழுதுற பரீட்சை ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு கொஸ்டினும் தெரியும், ஆன்சரும் தெரியும். இன்னும் சொல்ல போனா நம்ம பேப்பர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? ஒருத்தர் எழுதிட்டார். பிரைஸ் தி லார்ட். மியூசிக் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? வர்ஷிப் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய ஃபேஷன் ஆகி போச்சு. நிறைய பேர் ஆகுன்னா என்ன பண்ணிடுறது? 4 பேர் சேர்ந்து ஒரு பாடலை போட்டு 4 வெளிச்சத்தை போட்டு பாடு. அவன் பூரா ஏற்கனவே பாட்டு பண்ணதான். அது இங்கே வந்து என்ன தெரியுமா செய்யணும்? வாயை மட்டும் தான் செய்யணும், வாயை மட்டும் தான் அசைக்கணும். இங்கே வந்து பாடினா என்ன ஆச்சு? அது சரியாக வராது. அதனால் ஏற்கனவே பாட்டு பாடிட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே எழுதப்பட்ட பரீட்சை ஏற்கனவே 100க்கு 100 வாங்கிட்டோம். இப்போ உட்கார்ந்து என்ன பண்றோம்? அப்படியே எழுதுற மாதிரி. அதுல ஒவ்வொருத்தையும் பண்றது பார்த்தீங்கன்னா 10-15 எக்ஸ்ட்ரா சீட் வாங்கிட்டு இருக்கான். எப்பா எழுதி முடிஞ்சா ஏற்கனவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் இந்த நாளிலே அனுப்புகிறார். அந்த அபிஷேகம் என்ன செய்ய போகிறது என்றால், எல்லா இடத்திலும் ஒரு வெற்றி, எல்லா இடத்திலும் ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிட்டு அப்புறம் போலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இந்த மைக்கில் இருந்து பேசும்போது அதுலாம் குகையிலிருந்தே பிரசங்கம் பண்ணுவது போல இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் தயவு பண்ணி கிணற்றிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அது நினைக்கிறேன். ஓகே, பவர் வந்துருச்சு. எல்லாமே பாருங்களேன். இன்னைக்கு செய்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பார்த்தா 2 தடவை பவர் போயிருச்சு. அப்போ நான் அங்கிருந்தே ஜெபம் பண்ணேன். நாங்கள் என் ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே பவர் வரணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பவரோட தான் போகணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசன வாசமே அதில் என்ன போட்டிருக்கு? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும். A complete victory. Praise the Lord. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ரைட். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் யாருக்கு தெரிய வரணும் அப்படின்னா, சத்துருக்களுக்கு தெரிய வரணும். அப்பதான் அதுல இருந்து வாசனை வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரியுதா? இந்த அபிஷேகம் அவன் மேல் வந்தது, அதை யார் கேள்விப்பட்டாங்களா? உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட வேண்டும். Hey, there is a person who is carrying a very different anointing. பெலிஸ்தர் கேள்விப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இவன் மேல இருக்கிற அபிஷேகம் நம்மை நிச்சயமாய் கீழ்ப்படுத்தி போடும். அல்லேலூயா. நம்மளை நிர்மூலமாக்கும்படிக்கு ஒருவனுக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
மதுரையில் இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு தெரியணும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. அப்படியே அமைதியா உட்கார்ந்து நான் பாட்டில் அக்கினின்னு பேசிட்டு இருக்கேன், அவங்க மத்தாப்புன்னு இருக்கீங்க. அல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், நாம பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஆவிக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். இந்த காதுக்குள்ள விட்டீங்கன்னா அப்படி இந்த காதில் என்ன பண்ணிடும், போயிடும். அது ஆவிக்குள்ள போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆமென் அப்படின்னு நினைச்சீங்கணும், ஆமோதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பிரசங்கம் பண்ண ரொம்ப விரும்புகிறேன். ஒன்று கேரளாவில், இன்னொன்று ஆப்பிரிக்காவில். எங்கெல்லாம் ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்களோ அங்கே நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போகல, ஆனால் ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் மத்தியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எந்திரிச்சு என்ன பண்ணுவான், விசில் அடிச்சு ரிசீவ் பண்ணுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கே 4 பேர் தேடுறோம் இல்லையா? அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, சத்துருக்கள் அதை குறித்து கேள்விப்படுகிறார்கள். உங்க மேல ஆண்டவர் ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை பத்தி கேள்விப்படணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 விதமான அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தது. நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா அதுல போகணும்னு நினைக்கிறேன். முதலாவது 1 சாமுவேல் 16 அதிலே 3. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அப்படி அந்த வசனத்தை வச்சுக்கோங்க. இந்த முதல் அனாயிண்டிங், முதல் அபிஷேகம், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேறுபாட்டின் அபிஷேகம். ஏன்னா இந்த அபிஷேகம் வரும்போது அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு, அவனை எனக்காக. உங்க மேல இந்த ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங் வந்ததுனா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அந்த வேறுபாட்டின் ஜீவியம் என்பது ஒன்று வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். A first level of anointing பெத்லஹேம் என்னும் அப்பத்தின் வீட்டிலே வந்து பெற்றுக்கொள்கிறான். இது ஒரு அப்பத்தின் வீடு. இங்க வரும்போது நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ஆண்டவரே, எனக்கு ஒரு வேறுபாட்டின் அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில இன்னும் செயல்படலைன்னா நான் மற்ற உலகத்தா மாதிரி தான் என்ன செய்வேன், யோசிப்பேன். உலகத்தா மாதிரி தான் சிந்திப்பேன். உலகத்தா மாதிரி தான் பயப்படுவேன். எனக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமே, வித்தியாசமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்? ஒரு வேறுபாட்டின் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வேறுபாட்டின் அபிஷேகம், அதான் முதல்ல. ஆனா இந்த அபிஷேகம் வந்தபோது யாராவது கேள்விப்பட்டாங்களா? யாராவது பெலிஸ்தர் ஓ அப்படியே தாவீது அப்படி கேள்விப்பட்டாங்க? இல்ல இல்ல. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, as the anointing grows, influence in God's kingdom also grows. அபிஷேகம் பெருக 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 செல்வாக்கும் என்ன செய்கிறது? பெருகுகிறது. அபிஷேகம் பெருக பெருக அதிகாரமும் பெருகுகிறது. அபிஷேகம் பெருக பெருக பொறுப்புகளும் பெருகுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது அபிஷேகம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேஷின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது. இந்த அபிஷேகம் இது கரெக்டா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எங்க அபிஷேகம் பண்ணினாங்க அப்படின்னா எபிரோன். எபிரோனில் இருக்கிற தாவீதினிடத்திலே வந்து அந்த தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு குடும்பம் கூட ஒத்துக்கறல, இவனையா அபிஷேகம் பண்றாரு, இவனா? அப்படிதானே? அபிஷேகம் பண்ணின அந்த சாமுவேல் மட்டும்தான் ஆமோதிக்கிறார். ஆமா, இவன் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்த லெவல்ல எங்க வரும் அப்படின்னா ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் இவனை அங்கீகரிக்கிறது. அப்ப முதல் அனாயிண்டிங் பத்தி நான் சொல்லும் பொழுது வேறுபாட்டின் அபிஷேகம். இரண்டாவது அபிஷேகம் வெளிப்பாட்டின் அபிஷேகம், வெளிப்பாடுகளின் அபிஷேகம். எபிரோன் என்று சொன்னால் ஐக்கியம், நட்பு, நேசம் என்றெல்லாம் பொருள்படும். அப்ப இந்த இரண்டாவது அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கு அப்படின்னா, அவரை குறித்த வெளிப்பாடுகளை அவர் நமக்கு அருள தொடங்குகிறார்.
Praise the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனையோ சங்கீதங்களில் கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய வருகையை பற்றி எல்லாவற்றையும் எடுத்துரைத்திருக்கிறானே. காரணம் என்ன அப்படின்னா, அவன் இந்த வெளிப்பாடுகளின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வேறுபாட்டின் அபிஷேகம் எவ்வளவு அதிகமாய் தேவையோ அவ்வளவு அதிகமாய் எனக்கு வெளிப்பாடுகளின் அபிஷேகமும் தேவை. பழைய ஏற்பாட்டில் எங்கும் சொல்லப்படவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தெக்கோஸ்தே எனும் நாள் வந்தபோது வேதம் இதே தாவீதை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்துகிறது. ஏன்னா அவன் அவ்வளவு ரெவலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறான். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். பிரைஸ் தி லார்ட். மூணாவது அபிஷேகம், அந்த மூணாவது அபிஷேகம் அதுதான் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5:3 வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் மேல். இதுக்காக அவன் என்ன பண்றாங்கன்னா, எருசலேம் கொண்டு போய் தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா பழைய ஏற்பாடு பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. கிதரோன் ஆற்றண்டையிலே கொண்டு போய் அவன் என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த மூணாவது அபிஷேகத்துக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? வெற்றியின் மேல் வெற்றி அருளும் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் ஆபரேட் ஆகும்போது தோக்கவே முடியாது. இதை ஆவியானவர் கிறிஸ்துக்குள்ள உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எதுக்கு தேவை? இப்போ நீங்க யோசிக்கலாம், அப்ப தாவீது வாழ்க்கைக்கு முன்னாடி வெற்றியே இல்லையா? இந்த அபிஷேகம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு வெற்றி இருந்துச்சே. கோலியாத்தை தான் மேற்கொண்டானே. நல்லா கவனிங்க, ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தனை அவனுடைய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான்? தாவீது கொன்று போட்டான். இது உண்மைதான். சோ இந்த இடத்துல ஏலா பள்ளத்தாக்கில் இந்த கோலியாத்துடைய பட்டயம் அவமதிக்கப்பட்டுருச்சு, மேற்கொள்ளப்பட்டுருச்சு, அப்படிதானே? ஆனால் அதே தாவீது 1 சாமுவேல் 21 வரும் பொழுது நோப் என்னும் ஆசாரிய பட்டணத்திற்கு வருகிறான். அங்கே அகிமெலேக்கின் இடத்தில் பேசும்போது சொல்றான், என்கிட்ட ஆயுதமே இல்லை, ஒரு ஈட்டி ஆகிலும் ஒரு பட்டயமாகிலும் ஏதாகிலும் உன்னை தாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஏலா பள்ளத்தாக்கிலே நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் இங்கே என்ன செய்து இருக்கிறது. உடனே சொன்னான், அதற்கு நிகர் இல்லை, அதை கொடுங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டான். அதனாலே அவன் தோற்று போனான். ஆகீஸ் என்னும் ராஜாவுக்கு முன்பதாக அவன் பைத்தியக்காரனை போல நடிக்க, இந்த பட்டயம் வச்சுக்கிட்டு என்ன எப்படி நடிக்கிறான், பைத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பட்டயத்தை அவன் ஒரு நாள் மேற்கொண்டான், இப்பொழுது இந்த பட்டயம் அவனை மேற்கொண்டு விட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிம்சோன் சிங்கத்தை கொன்றான், அப்படிதானே? சிங்கத்தை கொண்டுட்டான் சிம்சோன். ஆனா சிங்கம் திரும்பி அவனை எப்படி கொண்டுச்சுன்னா, அதுக்குள்ள இருக்கிற தேனை எடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், நசரே விரதமே அங்கே முறியடிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். பேதுரு கடல் மேல் நடந்தானா இல்லையா, அந்த அலைகள் திரும்பவும் அவனை அமிழ்த்தி விட்டது. எந்த அலைகளின் மேல் நடந்தானோ அதே அலைகள் திரும்ப அவன் என்ன பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றிய கொடுங்க. இனிமே உன்னை என்ன செய்யாது, இது அமிழ்த்தவே அமிழ்த்தாது. இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்றாரு, என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிக்கிறவன் அல்ல, எப்பொழுதுமே ஜெயிக்கிறவனாக, எப்பொழுதுமே ஜெயிக்கிறவனாக அவர் உன்னை வடிவமைத்திருக்கிறார். The anointing is purposed only for that. அபிஷேகத்தின் நோக்கம் அதுதான். கிறிஸ்து இயேசுவை உங்களுக்குள் வெளிப்படுத்துவது ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அவருக்குள் இருக்கிற வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆவியானுடைய விருப்பம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த அதிகாரத்தை ஒரு தடவையாவது வாசிருக்கீங்களா? 2 சாமுவேல் 5 ஒரு தடவையாவது வாசிருக்கீங்க? பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. இதை நீங்க வாசிக்கும் பொழுது
இந்த 5ஆம் அதிகாரம் 2 போராட்ட களங்களை குறித்து நமக்கு பேசுகிறது. ஏன்னா இதுல அவன் இன்டர்னலாவும் ஜெயிக்கணும், எக்ஸ்டர்னலாவும் ஜெயிக்கணும். உள்ளேயும் ஜெயிக்க வேண்டும், வெளியேயும். நல்லா நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த செய்தி எத்தனை பேருக்கு அதை உங்க உள்ள வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. நிறைய பேருடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தோத்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள ஜெயிக்காம வெளியில உன்னுடைய போராட்டத்தில் நீ ஜெயிக்கவே முடியாது. அது சில நேரம் அது தற்காலிகமான வெற்றிகளை பதிவு செய்தாலும் திரும்பமாக அவைகள் உங்களை சிறைப்படுத்திவிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உள்ள ஜெயிச்சாதான் வெளியே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு இந்த வேத பகுதியில். இதுக்கு ஒன்று வாசிக்கணும். நீங்க 2 கொரிந்தியர் 7:5 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே உள்ளே பயங்களும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த உள்ள இருக்க பயத்தை சரி பண்ணாம வெளியே இருக்கிற போராட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னுடைய வீட்டை தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியவில்லை என்றால் அவன் எப்படி தேவனுடைய சபையை நடத்துவான்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளுக்குள்ள ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நீ வெளியில ஜெயிப்ப. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளேயும் உள்ளே வெளியே என்று இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உள்ள நீங்க ஜெயத்தை பெற்றுட்டீங்கன்னா வெளியில இருக்கிற போராட்டங்களை எளிதாக வென்று விடலாம். அபிஷேகம் அருளப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் உள்ளேயும் மேற்கொள்ள வேண்டும், வெளியேயும் மேற்கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்க என்று சொல்லியிருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு உள்ளேயும் ஜெயிக்கணும், வெளியே என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, என்ன அவனுக்கே கண்ணு தெரியல, அவன் என்னத்தை தடுக்க போறான்? தானே, அவனே நடக்க முடியாது, அவன் என்ன தடுக்க போறான்? இவைகளெல்லாம் சரித்திர சம்பவங்களாக இருந்தாலும் இவைகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட அர்த்தத்தோட எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுதான் சூழ்நிலை. உள்ள இருந்த பிரச்சனை இதுதான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க பாருங்க, 2 விஷயம் பாருங்களேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, பார்க்கணும், இன்னொன்னு நடக்கணும். அப்படித்தானே? நம்ம பிரச்சனை என்ன இருக்குன்னா, பார்க்க முடியல, அதனால நடக்க முடியல. ஆபிரகாம் பெரிய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். எப்படி நான் முதல்ல சொல்லி கொடுக்குறேன், நீ முதல்ல பாரு, பார்த்துட்டியாப்பா, நல்லா கிளியரா பார்த்துட்டியாப்பா, இப்போ என்ன செய்ய, நட. அல்லேலூயா. உள்ள ஜெயிக்கிறதுக்கு 2 தேவைப்படுது. சரியா பார்க்கணும், சரியா நடக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியா பார்க்கணும், சரியா நடக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வை பரிசுத்தமுள்ள பார்வையா இருக்க வேண்டும். நம்முடைய நடை விசுவாசமுள்ள நடையா இருக்க வேண்டும். தெளிவா பார்க்கணும், தெளிவா நடக்கணும். புதிய ஏற்பாட்டில் அழகா ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 12, அதிலே வாசிக்கலாம் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி, அப்படிதானே? நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா? இயேசு மட்டும்தான். இயேசுவை நோக்கி, இயேசுவை சரியா பார்த்துட்டீங்கன்னா நீ சரியா நடந்துருவ. அல்லேலூயா, ஆமென். பாருங்க என்ன அழகா இருக்கு. நமக்கு நியமித்த ஓட்டம். உங்க ட்ராக்ல வேற யாரும் வரவே முடியாது. நீங்க கவலையே பட வேண்டாம். அவர் பார்த்தா என் பிஸ்னஸ் மாதிரியே அவர் செய்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், நான் இப்படி ஆரம்பிச்சேன்னா அவர் அப்படியே எழுத்த மாதிரி கறி கடையை போட்டார், நான் இங்கிட்டு கோழி கடையை போட்டேன், அவருக்கு கறியை கடையை போட்டார். கவலையே படாது. ஓன் ட்ராக்ல யாருமே என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் உனக்கென்று ஒரு ட்ராக்கை போட்டு வச்சுட்டார். எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை இயேசுவை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே. அல்லேலூயா. பேதுரு எப்படி நடந்தான்? இயேசுவை பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ணான்? சரியா தான் நடந்தான். பக்கத்தில் இருக்கிற காற்றை பார்த்த உடனே, கொந்தளிக்கும் கடலை பார்த்த உடனே முங்கிட்டான் உள்ள. நம்முடைய இலக்கு யாருதான்? இயேசு. உங்க பார்வை சரியா இருந்தா உங்க நட சரியா இருக்கும். தெளிவான பார்வை, தைரியமான நடை. நிச்சயமா நமக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இந்த உள்ள நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வெளியே என்ன செய்யலாம்? அதுக்கு வசனமே இருக்கு. 2 சாமுவேல் 5 அதுல 17-18 வாசி. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பதவிந்தார்கள். ஓகே, அப்புறம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். அங்க ஒரு நிச்சயம் இருக்கு பாத்தீங்களா? பகல்ல பார்த்து சொல்லுங்க, உள்ள ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளியே நிச்சயமா ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல நம்ம எதை சரிப்படுத்தணும்னா மனசை தான் சரிப்படுத்தணும். அப்படித்தானே? மனதை அடக்குகிறவன் உத்தமன் இருக்கு நீதிமொழிகள். அப்படித்தானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விக்டரி எங்க பதிவு செய்யணும்? உள்ள, உங்களுக்குள்ள. இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்க என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன், தானியேலை சிங்க கேபிக்குள்ள போட்டாங்களே, அதுக்குள்ள எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு கேட்டேன். யாருக்கா பதில் தெரியுமா? தானியேலை சிங்க கேபிக்குள்ள போட்டாங்கல்ல, அதுல எத்தனை சிங்கம் இருந்துச்சு? ஒரு கணக்கு பண்ணி சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் சேஃப் சைட்ல நிறைய இருந்துச்சா? பரவாயில்ல. இப்ப என்ன சொல்லுவீங்கன்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. என்னமோ அவங்க போய் பக்கத்திலே இருந்த மாணிக்கு. சரி, நல்லா கவனிங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, சிங்கங்கள் தானியேலுடைய கெபியில் இருந்தது உண்மைதான். எத்தனை இருந்தது என்பது ஒரு பொருள் அல்ல. ஆனா ஒன்று கூட அவனுடைய சிந்தையில இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, நம்ம வந்து பாஸ்டர் சிங்கம், பாஸ்டர் சிங்கம், பாஸ்டர் சிங்கம், பாஸ்டர் சிங்கம், பாஸ்டர் எங்க வச்சிருக்கான் தெரியுமா? அம்புட்டு சிங்கத்தையும் சிந்தையில. உங்ககிட்ட தான் புலி வருது பாஸ்டர், இந்த பாருங்க கிளி வருது பாஸ்டர். கிளி வந்தா என்ன, புலி வந்தா என்ன, எல்லாத்தையும் உள்ள சிந்தையில தான் வச்சிருக்கான். வெளியில உண்மையில என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை. அதனால ஜெயம் கொண்டவன், அபிஷேகத்தினாலே மேற்கொண்டவன் பார்க்கும்போது சொல்லுவான், என்ன ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. ஆனால் நம்ப மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை இங்க வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, அப்படி இருக்கு பாஸ்டர், நான் டீச்சர் வேலை பார்க்கும் போதே இப்படி திடீர்னு வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, மயக்கமா உட்காந்துட்டேன் பாஸ்டர். நிறைய சிங்கம் உள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க, நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. அப்ப நான் பார்த்துட்டு சொன்னேன், ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு அப்படியே போயிடுவாங்க நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு ஒத்துக்கிறாது. நேராக அப்போலோவுக்கு போய் அங்கே ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி டாக்டர் அப்படியே எடுத்து பார்ப்பார். பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னா அதைத்தான் இங்கே சொன்னோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க வந்து சொன்னதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து 10,000 ரூபாய் இங்கே போட்டாலாவது என்ன பண்ணியிருப்போம், இன்னும் 2 ஸ்பீக்கரை வாங்கியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரத்தை வாசிங்கன்னா சுவிசேஷத்தை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்களாம்.
நிறைய பேர் சுவிசேஷலுக்கு நிறைய பேர் இருந்தாங்களாம். ஆனால் அவங்க பார்த்து எப்பா அதெல்லாம் வேணாம்ப்பாண்ணா. அல்லேலூயா. ஒவ்வொரு அதாவது சபையுடைய வளர்ச்சின்னு வரும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் கண்ணெதிரே பார்த்துருக்கிறேன். ஒமானில் மஸ்கட்டில் எங்கள் சபை தொடங்கின போது 7 பேர் தான். 7 பேர் தான் அந்த சபை தொடங்கும் பொழுது. அந்த 7 பேரை வச்சு தொடங்கும் பொழுது ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் ஒரு 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. அவங்க அந்த நேரத்தில் அந்த 3 எழுத்து சபைக்கும் போயிட்டு இங்கிட்டு சபை இருந்தால் வருவாங்க. அப்படித்தானே? சிலருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏசு 3 எழுத்து பார்த்தீங்களா, அதனால அந்த 3 எழுத்து சபைக்கு போயிட்டு அப்பைக்கப்ப அங்கேயும் போய் நாங்கள் போகலைன்னா அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் விசுவாசத்தின் துவக்கமே என்ன தெரியுமா இருந்துச்சு? கம் அவுட் ஆஃப் ஆல் இமோஷனல் பாண்டேஜஸ். உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா. ஆனா இங்க அப்படி இல்லை. மாமா கூப்பிடுறாரு, எங்க சித்தப்பா கூப்பிடுறாரு. அதனால டிசி மெம்பரா அவரு எனக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாரு. அதனால அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 52 வாரத்துக்கு செதுக்கி வச்சிருக்கிற இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமா உனக்கு பிரயோஜனப்படாது, நான் எழுதி தரேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தைகள் தான் தேவை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க இன்னும் அது சரியா பிடிபடாம வளராம இருக்கிறது காரணம் என்னன்னா, 3 வாரம் இங்கே 1 வாரம் அங்கே, 3 வாரம் இந்த தோட்டத்தில் அல்லது 2 வாரம் இந்த தோட்டத்தில் 2 வாரம் அங்கே. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமா ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன், பாஸ்டர் எங்களுக்கு அங்கேயும் போகணும் பாஸ்டர், நீங்க அங்கேயே போங்க. ஆமென். இந்த சபைக்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரோ அவங்க இந்த சபையை என்ன பண்ணுவாங்க? கட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவாங்க. பக்கத்து தெருவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணா கூட மக்கள் இங்கே தான் செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா அங்க போறவன் அங்க போவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம் சபைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த காலத்தில் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணும் பொழுது நான் ரொம்ப தெளிவாக ஃபோன் பண்ணுவேன். அப்படியே ஃபோன் அடிச்சு, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நான் ஃபோன் பண்ணி சிஸ்டர் அந்த கிளம்பிட்டேன் சிஸ்டர், வந்துடுவேன் சிஸ்டர். அப்போ நேரம் கிளம்பிட்டு அவ்வளோதான், நான் 1 ஹவருக்குள்ள அங்கே போய் அப்படி வச்சுருவேன். அவ்வளோதான். அவங்க அந்த பக்கத்தில் எங்களுக்கு வகுத்த வலின்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு தலைவலின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் எங்கேயாவது போகலான்னு நினைக்கிறோன்னு சொல்ல முடியாது. சபை நாங்கள் ஆராதனை வச்சிருந்த நேரமோ மத்தியானம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, அப்படித்தானே? என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு சர்ச்சை வச்சிருக்கீங்க? நான் சொல்லி மத்தியானம் 3 மணிக்கு சொல்லிட்டு அதே நேரம் அடுத்த வார்த்தை, அந்த நேரம் தான் இயேசு உங்களுக்காக சிலுவையில் தொங்குன நேரம். அவர் சிலுவையில் தொங்குற நேரத்தில் நீங்க தூங்கலாமா? யோசிச்சு பார்ப்பாங்க. ஐயோ உண்மைதானே, அவர் நமக்காக தொங்கியே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்று நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே அவங்க சரி நாங்கள் வந்துடுறோம், உங்களுக்காக அவர் தொங்கினார், அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, தூங்காம வாங்க. அவ்விதமாக சபை என்ன பண்ணுச்சு தெரியுமா? கட்டப்பட்டுச்சு. அப்போ நான் போய் அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வரும் பொழுது ஜோமன்ட்டே வருவோம். அங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்கு ஜோமன்ட்டே போகும்போது நான் தனியாக போவேன். போகும்போது நான் அந்நிய பாஷையில் போய் ஜோமன்ட்டு போவேன், வரும்போது அவங்களோட சேர்ந்து ஜோமன்ட்டே வருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோடனே இங்கே என்ன நினைக்கிறீங்க? முதல் ஆராதனை வெறும் ஒரு ஜால்ராவில் தொடங்கின ஆராதனை. 2வது ஆராதனை அந்த இடைப்பட்ட நாளுக்குள்ள ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து பழைய கீபோர்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. விலைக்கு தான் கொடுத்தாரு. அந்த கீபோர்டை வச்சு 2வது நான் தான் பிளேயர் வாசிச்சு அப்படி நடந்துச்சு. சில நாட்கள் கழித்து வெள்ளூரை சேர்ந்த ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் காரில். அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் நல்ல கிட்டாரிஸ்ட். நாங்கள் ஆஹா, இதையே நீங்கள் சொல்லலை, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வெள்ளூரில் இருக்கார். அவர் எப்படி வெள்ளூரில் இருக்கலாம்? நீங்கள் இங்கே இருக்கும்போது அவர் எப்படி வெள்ளூரில் இருக்கலாம்? உடனே ஜெபம் பண்ணணும். ஒரு 3-4 வாரம் ஜெபம் பண்ணோம். அவருக்கு வேலை கிடைச்ச ஓமானுக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் சபை வளர்த்தார். ஒரு காலகட்டம் வந்தபோது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? கீபோர்டு கிட்டார் ஏதாவது வாசிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுவேன், ஆனால் இவங்கெல்லாம் விரட்டி அடிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கான் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு. அப்படி சபையிலேயே கீபோர்டு வாசிக்க நிறைய பேர் எழுப்பினார், கிட்டார் வாசிக்க நிறைய பேர் எழுப்பினார், பேட் வாசிக்க நிறைய பேர் எழுப்பினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, உள்ள ஜெயித்துட்டீங்கன்னா வெளியில நிச்சயமான வெற்றி, நிச்சயமான வெற்றி. ஹல்லேலூயா. ஒரு சீக்ரெட்டுக்கு அதை மட்டும் வாசிச்சிருவோம். 2 சாமுவேல் 5:8 மற்றும் 2 சாமுவேல் 5:23-24. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனா இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். ரைட். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது. இருக்கட்டும். 2 சாமுவேல் 5:23-24. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீர் நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். 2 வெற்றிக்கும் ரகசியம் சொல்லப்படும். ஒன்று சாலகத்தின் வழி, இன்னொன்று சுழல் காற்றின் வழி. One is the way of the water, another one is the way of the wind. Praise the Lord. Amen. சாலகத்தின் வழியாய் பரிசுத்த ஆவியானவரை காற்றாகவும் வேதம் சொல்கிறது, ஜீவ நதியாகவும் வேதம் சொல்கிறது. ஏன்னா இரண்டுமே நிரப்பக்கூடியது. தண்ணீரை கொண்டு நிரப்பிடலாம், காற்றை கொண்டும் நிரப்பிடலாம். ஒன்று காணக்கூடியது, இன்னொன்று காணக்கூடாதது. ஆண்டவர் சொல்றார், அப்பா உள்ள வெற்றியா இருந்தாலும் சரி, வெளியே வெற்றியா இருந்தாலும் சரி, அது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். You must know and you must be filled. தண்ணீர், பார்க்கக்கூடிய தண்ணீர், அதனாலே நீ தாகமுள்ளவனா இருந்த அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏசாயா 44 பார்த்தீங்கன்னா அங்கே தாசன் என்று துவங்குகிறது. அதுக்கப்புறம் தரித்துக் கொள்பவன், நாமத்தை தரித்துக் கொள்பவன், அது மட்டும் இல்ல தாகமுள்ளவன். அல்லேலூயா. எவன் ஒருவன் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தாகம் கொண்டு இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் உள்ளே ஜெயித்து விடுகிறார். எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியின் வழியை அறிந்து கொள்கிறானோ, காற்று இன்னிடத்திலிருந்து வருகிறது இன்னிடத்திற்கு போகிறதுன்னு உனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய உபதேசங்களை கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் வெளியையும் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம வாஸ்த வசனத்துல உன்னை கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 2வது முறை கேட்கிறானே, இது ஏற்கனவே அவன் ஜெயித்த அதே பெலிஸ்தியர். முன்பும் எங்க தான் கூட்டாங்க தெரியுமா? ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் வந்து பரவி இருந்தார்கள். இப்போ எங்க தான் வந்திருக்கிறாங்க? ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு அனாயிண்டிங்கை தர்றாரு. அது வெற்றியின் மேல் வெற்றி அருளுகிற அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். அந்த முதல் நிலைக்கும் 2வது நிலைக்கும் ஒரே வித்தியாசம். இந்த 2வது நிலையில் ஆண்டவர் சொன்னாரப்பா, யூ ஜஸ்ட் வெயிட், யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மூவ் ஆஃப் த விண்ட். காற்று, அந்த காற்று வீசும் வரைக்கும், அதனாலே முசுக்கட்டை செடிகளின் நுனிகள் அசையும் வரைக்கும் நீ காத்துரு. அப்படி நடக்கும்போது நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரியாத விதமாய் கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாத விதமாய் ஆவியானவர் உங்களுக்கு முன் சென்று வெற்றியை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலே ஒரு ஜெயம் பதிவு செய்யப்படுகிறது. கேபாவிலும் வெற்றி, கேசேரிலும் வெற்றி. இந்த வெற்றி வரலனா தேவ மகிமையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1, 2 என்ன சொல்ல தெரியுமா? அவன் போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிய, அந்த மகிமையை கொண்டு வந்தான்.
அல்லேலூயா. இந்த வெற்றி இல்லைன்னா வாசனை இல்லை. இந்த வெற்றி இல்லைன்னா அந்த தேடலே இல்லை. நீ யோசனை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க வேண்டும் நினைக்கும் போது ஒரு தேடல் வருதா? அப்படியே பிரசனம் நினைக்கும் போது ஒரு தேடல் வருதா? வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் எய்தர் இன்சைட் ஆர் அவுட் சைடு. உள்ளேயோ வெளியேயோ இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் சரியான வெற்றி பதிவு செய்யப்படவில்லை. எனவே அந்த ஒரு தேடல் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு அபிஷேகத்தை அவர் தர உண்மையில் அவராக இருக்கிறார். இந்த வெற்றிக்கு ஒரு வாசனை உண்டு. அது நிரந்தரமான வாசனையாக இருக்கும். நீங்க போகிற எல்லா இடத்திலும் ஆவியின் மண்டலம் அதை அங்கீகரிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு மகிமை நிறைந்த ஜீவ வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெற்றியின் ரகசியத்தையும் வெற்றியின் வாசனை குறித்தும் பேசியிருக்கிறேன். உள்ள நாங்க ஜெயிக்காததுனால வெளியில நாங்க ஜெயிக்காம இருக்கிறோம். உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய், உள்ளேயும் வெளியேயும் ஜெயம் கொள்கிறவர்களாய், எல்லா இடங்களிலும் அந்த வெற்றியின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்க காணப்படும்படி ஜெபிக்கிறோம். Lord, we break every patterns of failures, every design that is causing a failure. சத்துருடைய வஞ்சகமான தந்திரமான சதிகளினால் ஏற்படுகிற தோல்விகள், பயங்கள், ஆண்டவரே, சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைப்பீராக, எங்களை முற்றிலுமாய் நிறைப்பீராக. ஜீவ தண்ணீராய் இருக்கிற உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். Thank you Lord. Thank you Jesus. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். Thank you Holy Spirit. நம்ம கரங்களை மட்டும் உயர்த்தி ஆண்டவரே, பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது ஒரு சடுதியான முழக்கம் உண்டாகி ஒரு காற்று அந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. அதே போல நாங்க ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பு கூறுகிறவராலே, அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே
முற்றிலும் ஜெயம் பெற்றிருக்கிறோமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு இருக்கிற சுயாதீனம், கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுக்கு இருக்கிற சுதந்திர வீதம், கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுக்கு இருக்கிற பரிபூர்ண ஜெயம், இவைகளை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இன்றைக்கும் எங்களை அபிஷேகியும் அப்பா. தேங்க்யூ லார்ட். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது எல்லாரும் மேலும் வந்து இறங்கினீர், எல்லாரையும் நிரப்பினீரப்பா. அப்படியே நிரப்புங்க. The way of the water, the way of the wind. Thank you Holy Spirit. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்களும் அறிக்கை செய்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் போதுமானவரிலும் அதிகமானவராய் உம்மை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, வேறு பிரிக்கப்பட்ட அதற்குரிய ஒரு அபிஷேகம், ஒரு வேறுபாட்டின் அபிஷேகம், வெளிப்பாடுகளின் அபிஷேகம், வெற்றியின் மேல் வெற்றி அருளும் அபிஷேகம் அவளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். இந்த மாதம் முழுவதிலும் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய தயவும் கிருபையும் பெருகட்டும். சம்பள உயர்வுகள் உண்டாகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்திலும் உற்சாகமாய் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த 2வது கேமராக்காக, கம்ப்யூட்டர்ஸ்க்காக விதைத்தவர்கள் உண்டு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்க சபையிலிருந்து அநேகர மீடியா ரிலேட்டட் பீப்புளை எழுப்பித்தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை, நீர் அனுப்புகிற வார்த்தைகளை உலகமெங்கிலும் கொண்டு செல்லும்படி எங்களை கருவிகளாக பயன்படுத்துங்க. ஆன்லைனில் இணைந்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். போஸ்ட் லைவ்ல பார்க்க போகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருப்பதாக நிச்சயிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். உங்களுடைய பரிசுத்த இரத்தத்துக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய கிருபைகள் எங்க வாழ்க்கையில பெருகட்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான் எழுதியிருக்கிறது. அந்த நிழலுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். ஆவியின் தழலுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.